ஸோ இது கீழே இறங்கிட்டு தான் பண்ணுவீங்க இல்லையா? இல்லாமல் கேட் தூக்கிட்டு கவுண்டர் வெயிட் கீழே இறங்கிட்டு இங்கே கீழே வச்சு ரிமூவ் சார் கவுண்டர் வெயிட்டு வெயிட் ஸ்டெப்பாக கரெக்டாக பேக்கிங் பண்ணிவிட்டு கீழே எப்படி இறங்குவீங்க? மேலே க்ரேன் கொண்டு வந்துட்டு இல்லையா கொண்டு வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிக்கிட்டா அது வந்து வெளியே கீழே வந்து வெளியில் இருந்து எடுத்துறோம் ஃபிஷ் பண்ணணும். இட் இஸ் ஃப்ரீ ஆன் பேக் சைட். திடீரென மேட்டூர் அணைக்கு ஆய்வுக்கு வந்த நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா டெல்டா பாசனத்திற்கான தண்ணீர் நிறுத்தப்படும் என தெரிவித்தது ஏன்? அடுத்த கட்டமாக திருச்சி மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு செல்ல இருப்பதாக தகவல். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு கடந்த 3ஆம் தேதி முதற்கட்டமாக வினாடிக்கு 6600 கன அடி தண்ணீரும், அதன் பிறகு தொடர்ச்சியாக கடந்த 5 நாட்களாக வினாடிக்கு 5600 கன அடி தண்ணீரும் திறக்கப்பட்டு வருகிறது. திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று மாலைக்குள் டெல்டா மாவட்டங்களில் சென்று சேரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்று மேட்டூர் அணையில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மேட்டூர் அணையின் கீழ்மட்ட மதகு, மேல்மட்ட மதகு, அணையின் மேற்பகுதி, வலது கரையிலிருந்து இடது கரை வரை நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டார். மற்றும் 16 கண் மதகு பாலம் புனரமைக்கும் பணியையும் பார்வையிட்டார். ஆய்வின் போது சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் சுப்பிரமணி, பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் சிவகுமார் உள்ளிட்ட அதிகாரிகளும் உடன் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மாலை 6 மணியுடன் டெல்டா பாசனத்திற்கான தண்ணீர் நிறுத்தப்படும் என்றும், திறந்துவிடப்பட்ட தண்ணீர் சென்று சேர்ந்திருக்கிறதா என ஆய்வு செய்ய உள்ளதாகவும், மேட்டூர் அணையில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் குறித்தும் பார்வையிட்டு ஆய்வு செய்ததாக தெரிவித்தார்.